யாருமே இல்லாத ரோட்ல வெள்ளை கலரு சட்டை போட்ட அந்த மனுஷன் மௌனமாக நடந்து போறான். அவனுக்கு பின்னால எதையும் அறியாத, வாய் பேச முடியாத ஒரு கரடிக்குட்டி அப்பாவியாக நடந்து போகுது. அப்பா அவனோட பர்ஸு கீழே விழுது. அதை பார்த்த ஒருத்தன் அந்த பர்ஸை அடித்துக் கொண்டு ஓடிவிட, அதை கவனிக்காத மனுஷன் குழப்பத்தில் கரடிக்குட்டியையே சந்தேகித்து காவல் நிலையத்துல ஒப்படைக்கிறான். அங்கே உண்மை தெரியாம போலீசார் அந்த அப்பாவி உயிரை மிரட்டியும் அடிச்சும் வதைக்கிறார்கள். ஒரு வாரம் கழிச்சு அதே மனிதன் இரவு நேரத்தில் விபத்தில் சிக்கி சாலையில் ரத்தம் வடிந்தபடி கிடக்க அவனை மனிதர்கள் எல்லோரும் கடந்து செல்கிறார்கள். ஆனால் முன்பு அவன் குற்றம் சுமத்திய அதே கரடிக்குட்டி மட்டும் வந்து அவனை எழுப்ப முயன்று உதவுது. பின்னர் உண்மையான திருடனை போலீசார் பிடித்து பர்ஸை திருப்பி கொடுக்கும் போது மனிதன் தனது தவறை உணர்ந்து கரடிக்குட்டியின் முன் கண்ணீருடன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறான். மக்களே, நமக்கு யாராவது கெட்டது செஞ்சாலும் நம்ம அந்த கரடிக்குட்டி மாதிரி நல்லதையே செய்வோம்.